ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இருந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கான பிஒய்க்யூ சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு செட்லையும் ஒரு 5 கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் வித் ஷார்ட்கட்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில கொஷின் வந்து ஒரிஜினல் மெத்தட் அப்ளை பண்ணுறதை விட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஷின் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டுக்கான ஒரு 5 கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதலை காண்க. முடிவிலி தொடர்னா என்ன? இன்ஃபைனட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரீஸ் அண்ட் ப்ரோக்ரஷனில் 2 சீரீஸ் பார்ப்போமா? ஒன்று அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இன்னொன்று ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே ஆட் பண்ணக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். அண்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். இங்கே சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்கான்ல, 108, 36, 12, 4 அப்படின்னு இருக்கா, எக்ஸட்ரா. இப்போ 108 கூட ஏதாவது ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணி சேமாக இருக்குது அப்படின்னா அது ஏபின்னு சொல்லிடலாம், அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லிடலாம். பட் இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இதுக்குமே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தான் சேமாக இருக்கும். இப்போ 108 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும். அதே 36 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணால் 1/12 கிடைக்கும். 12 கிடைக்கும். அடுத்து 12 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணால் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 1/3. எல்லாத்துலேயும் சேமாக இருக்கா? இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுற நம்பர் சேமாக இருந்தால் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்கானா, சம் ஆஃப் இன்ஃபைனட் சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ இதுக்கு எஸ்என் ஃபார்முலா நமக்கு தேவை. ஃபார்முலா என்ன அப்படின்னா a/1 - r. இந்த ஃபார்முலா, திஸ் ஃபார்முலா இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபைனட் சீரீஸ் மட்டும்தான். ஓகேவா? இன்ஃபைனட் சீரீஸ்னு ஒரு கொஷனில் இருக்குது, அதாவது முடிவிலி தொடர் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் 3 எஸ்என் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? சரி, இதில் ஏ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டேர்மை தான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 108. 1 - ஆர்னா காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோனா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்களா 1/3 1/3 1/3ன்னு, இந்த 1/3 தான் ஆரோட வேல்யூ. ஓகேவா? டிவைட் பண்ணுறது 3 தான், பட் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தான் எடுக்கணும். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஆருக்கு தனியாக ஃபார்முலாவே இருக்குது, T2/T1 அப்படின்னு. T2னா டேர்ம் 2, T1னா டேர்ம் 1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். T2 என்ன இருக்குது? டேர்ம் 2 என்னது? 36 பை T1 என்னது? 108. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1/3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எந்த நம்பரால் மல்டிபிள் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணிட்டாவே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும், ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? சரி, ஆரோட வேல்யூ என்ன? 1/3. இப்போ 108 அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர் இது என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிபிள் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணுமா? 3 × 1 எவ்வளோ? 3 -1 எவ்வளோ? 2. அப்போ 2/3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 108 × 2/3 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ 3/2ன்னு சேஞ்ச் ஆகும். 2வையும் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2 4s are 8. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. நமக்கு யூனிட் டிஜிட் மெத்தட் தெரியும் தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே லாஸ்ட் நம்பர் 4 இருக்குது, இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. 3 கூட 4 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் எனக்கு 2ல் முடிகிறதா தான் இருக்கும். ஏன்னா 3 4s are எவ்வளோ? 12. 2ல் முடிகிற ஆன்சர் ஒன்றே தான் இருக்குது, 162. இல்லை எனக்கு 2ல் முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 4s are எவ்வளோ? 12. அப்போ 2 ரிமைனிங் 1. 3 5s are எவ்வளோ? 15. 15 + 1 எவ்வளோ? 16. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 162. அந்த யூனிட் டிஜிட் சொன்னல, இது இந்த டாப்பிக்கு மட்டும் இல்லை, எந்த கொஷின் கொடுத்தாலும் இப்போ ஆப்ஷனில் யூனிட் டிஜிட்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து சேவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 162. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இது வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. இரு பகடைகளை உருட்டும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த 4உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த கொஷின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 எப்படி பிரிக்கலாம்? 1 × 4னும் பிரிக்கலாம், அண்ட் இந்த 4ஐ 2 × 2னும் பிரிக்கலாம். அப்போ 4உடைய ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 அண்ட் இன்னொரு நம்பர் என்ன? 4. இல்லைனா தனியாக பிரிக்கிறதனோட பிரிச்சுக்கோங்க. 4 2 2 பிரிக்கலாம். அப்போ 4ஓட ஃபேக்டர் 2 இருக்கும், 1 இருக்கும், 4 இருக்கும். நம்ம 2 டைஸ் அப்படின்னு சொல்லும் போது எப்படி எழுதுவோம்? எஸ்ன்னு போட்டு எழுதுவோம்ல, ஒரு பெரிய ஆரோ மார்க் போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம்ல. என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 1, 1, 1, 2 எக்ஸட்ரா அப் டு 1, 6. அதே மாதிரி இங்கே 2, 1
எக்ஸட்ரா அப் டு 6,1 வரைக்கும் வரும். லாஸ்ட் நம்பர் 6,6 வரைக்கும் வரும். இதில் என்ன கொடுத்துருக்கான், முதல் பகடையில் இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு டைஸ், இது செகண்ட் டைஸ். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கணும்னா 4 காரணிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைஸில் எனக்கு என்னென்ன இருக்கணும், 1 இருக்கணும், இல்லைனா 2 இருக்கணும், இல்லைனா எனக்கு 4 இருக்கணும். கரெக்டாக? சரி, 1 இருக்கிற மாதிரி இங்கே எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும், 1,1 1,2 1,3 1,4 1,5 அண்ட் 1,6. டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 6 இருக்குது. அடுத்து 2 வர மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும், ஒரு ரோலையும் 6 பாசிபிலிட்டி இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கேயும் 6 இருக்கும். அடுத்து 4,1 4,2 அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் தானே, அதில் எத்தனை நம்பர் இருக்கும், 6 நம்பர்ஸ் இருக்கும். நமக்கு ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். P of E is equal to N of E by N of S. இதில் P of Eனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்போ இங்கே 1,1 ஸ்டார்ட் பண்ணி 6,6 வரைக்கும் முடிச்சிருக்கீங்களே, இதில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 பேர்ஸ் இருக்கும். அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. டேரெக்டாக ஒரு டேஸ் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பாசிபிலிட்டி, 6. 2 டேஸ் கொடுத்தா 36. 3 டேஸ் கொடுத்தா 216. ஏன்னா 6 பவர் n தான் அதுக்கான ஃபார்முலா. எண்ணுக்கு பதில் நம்பர் ஆஃப் டைஸ் எத்தனையோ அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 1 டேஸ்னால் 6 பவர் 1, 2 டேஸ்னால் 6 பவர் 2, 3 டேஸ்னால் 6 பவர் 3. அதுதான் இதுக்கான வேல்யூஸ். ஓகேவா? சரி, இப்போ n ஆஃப் ஈனா என்னது, அங்கே ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்கான், 4 ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு டைஸில் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், 6 + 6 + 6 டோட்டலாக எவ்வளோ, 18. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 36. இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 9 டேபிள்லையும் சால்வ் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக 18 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. இதை வந்து டேரெக்டாக ஃபார்முலாலையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னு தெரியும் தானே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, PNR by 100. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, வட்டி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, அசல் தொகையை கேட்டிருக்காங்க. அசல்னா என்ன, பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ, 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 2% கொடுத்துட்டான், டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் கிடச்சிரும். இப்போ 3ஐயும் இந்த 300 கேன்சல் பண்ணலாமா, 100 டைம்ஸ். ஏன்னா இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்க வேல்யூ நியூமரேட்டர் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்பயுமே கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க. அதாவது இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குன்னு கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிறது எப்பயுமே மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த 2ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணலாமா, 15 கிடைக்கும். இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 100, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5000 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ, 5000 rupees. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான், 2%. இங்கே எத்தனை வருஷம் இருக்குது, 3 வருஷமாக. அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 2%, செகண்ட் இயருக்கு 2%, தேர்ட் இயருக்கு 2%, டோட்டலாக எவ்வளோ, 6% தான் எனக்கு வட்டி கிடச்சிருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த 6% வட்டி தான் கொஷனில் கொடுத்துருக்க 300 ரூபாய். எப்பயுமே பிரின்சிபல் 100% தான் இருக்கும். அதாவது பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தேவை பிரின்சிபல் தான். அப்போ 100% எவ்வளோ, இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த பாக்ஸ் மெத்தட் ஆர்டரில் நம்ம சொல்லியிருக்கோமா, பர்சன்டேஜில் சொல்லியிருக்கோம். ஒன்று இந்த 2 வேல்யூ கேன்சல் பண்ண முடியும். அது ஒன்று வெர்டிக்கலாக கேன்சல் பண்ணலாம், இல்லைனா ஹரிசாண்டலாக கேன்சல் பண்ணலாம். கிராஸாக இருக்கிறது எப்பயுமே கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிறத மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடுமா, வேறு எது கேன்சல் ஆகும், 6ஐயும் 300ஐயும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் இங்கே 0 அப்படி கிடைக்கும். இப்போ 50 × 100 எவ்வளோ, அதே 5000 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2 மெத்தடும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எது ஓகே, எது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ₹5,000. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின். இது வந்து ஆவரேஜில் இருந்து கேட்டிருக்காங்க. 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே 3500, 2700, 3000, 2800, 3900 மற்றும் 2100 எனில் வருவாயின் சராசரி காண்க. ஸோ இங்கே இந்த சேலரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் தேவையே இல்லை. டேரெக்டாக ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 6 நம்பரோட ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர் இருக்குது, ஃபஸ்ட்டு 3500, அடுத்து 2700, அடுத்து 3000, 2800, 3900, 2100. இந்த ஆவரேஜ் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். அதுதான் ஆவரேஜ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கிட்டையும் 3500 ரூபாய் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் 3500 ரூபாயாக இருக்கும். பட் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அதுவும் இல்லாமல் ஆவரேஜில் எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் அந்த நம்பர் அப்படியே எடுத்துருங்க. அதாவது எதை சொல்கிறேன்னா இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஜீரோஸ் இருந்தால் வெளியே எடுத்துருங்க. இப்போ எல்லாத்துலேயும் 2 ஜீரோ இருக்கா, அது தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக ரிமைனிங் நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. 35, 27, 30, 28, 39, 21. ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் தானே. என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்கா? அப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் இன்னொரு கான்செப்ட் சொன்னல, என்னது ஆவரேஜ்னா என்ன? எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 39 இருக்குல்ல, இந்த 39ல் இருக்க 9 மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த 21 கிட்ட கொடுத்துட்றேன். அப்போ 9 + 21 எவ்வளோ? 13 மாறிடுமா? இங்கிறது தான் 9 போயிடுச்சுல்ல, அப்போ பேலன்ஸிங் எவ்வளோ இருக்கும்? 30 தான் இருக்கும். அடுத்து இங்கே 30 தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்கே 35 இருக்குல்ல, இந்த 35ல் 30 மட்டும் வச்சுக்கிறேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்கா? அந்த 5ல் இங்கே 3 கொடுத்துட்றேன். அப்போ இங்கே 13 மாறிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அந்த 2 இங்கே கொடுத்துட்றேன். அப்போ 13 மாறிடும். இப்போ எல்லாத்துக்கும் 30 30 13 கிடச்சிருச்சா? அப்போ ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? 30 தான் இருக்கும். எடுத்து வச்ச 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 3000. இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ₹3000. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஏபிசியில் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 110 டிகிரி மற்றும் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 135 டிகிரி எனில் ஆங்கிள் பியின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி அப்படின்னு இருக்குது. ட்ரையாங்கிள்னாவே நமக்கு தெரியும் 3 ஆங்கிள் இருக்கும், ஆமாவா? அண்ட் இதுக்கு இன்னொரு கண்டிஷனும் நமக்கு தெரியும். ட்ரையாங்கிளோடைய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக? இப்போது என்ன கொடுத்துருக்கோன்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி, இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதா? 110 டிகிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அடுத்து ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 135 டிகிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? ஆங்கிள் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து எழுதுவோமா? ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 110 டிகிரி. அடுத்து பி ப்ளஸ் சி எவ்வளோ? 135 டிகிரி. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 245 டிகிரி கிடைக்கும். எனக்கு 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 180 தானே கிடைக்கணும். ஆனால் 180க்கு மேலே எக்ஸஸாக கிடச்சிருக்கு. ஏன்னு தெரியும் தானே நமக்கு? ஏன்னா இங்கே 2b அப்படின்னு இருக்குது. அப்போ பியோட ஆங்கிள் 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து இங்கே கீழே எழுதிக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணலாம்? ஹோல் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே மைனஸ் மாறிடுமா? இங்கேயும் மைனஸ்னு வந்துடும். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். 2b மைனஸ் பி எவ்வளோ கிடைக்கும்? வெறும் b மட்டும் கிடைக்கும். 245 மைனஸ் 180 எவ்வளோ கிடைக்கும்? இங்கே ஒரு 45, இங்கே ஒரு 20. அப்போ டோட்டலாக 65 டிகிரி கிடைக்கும். அப்போ பியோட ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா 65 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க 5 கொஷினுக்கான சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. இதில் நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ் என்னென்னா, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், டேரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி. இன்னொன்று ஆவரேஜுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோமா? இந்த கொஷனுக்கு ஃபார்முலா இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த செகண்ட் கொஷனுக்கு ப்ராபபிலிட்டி நமக்கே தெரியும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த லாஸ்ட் கொஷின், இதுக்கு வந்து ஆங்கிள் நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 5 கொஷின்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.